இல்ல. ஸோ அதனால வந்து ஈஸியா வந்து திமுக வந்து ஆட்சிய புடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அவங்களும் இவங்க தளபதி விஜய் வந்து பாஜக உள்ள வராம இருக்கிறது வந்து நல்லது தான். ஸோ இவங்க 2 பேர்ல ஒற்றுமைனா அது இது மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2026ல கண்டிப்பா வந்து நம்ம தளபதி அண்ணாவுக்கு வந்து ஓட்டு கண்டிப்பா உள்ள தான் செய்யும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்ட ஆளுறது 2 கட்சியும் தான். அதாவது பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இது 2ம் தான் வந்து ஆளுது. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு வர நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது தான் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிருக்கு. 2026 அரசியல் நோக்கி தான் அந்த கட்சி பணியெல்லாம் போய்க்கிருக்கு. ஸோ அவரோட கடைசி படம் 69வது படத்தை நடத்ததுக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய்க்கு வந்து இந்த அரசியலில் வந்து ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க ஓட்டு பண்ணி தான் ஆவாங்க. கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு வந்து ஓட்டு விழும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே சொல்ல போனால் செம ஃபேன் பேஸுங்க. உண்மையிலேயே வந்து செம ஃபேன் பேஸ். இதை மறுக்கவே முடியாது.